வெல்கம் டு vlogs with Subbu. இன்னைக்கு நம்ம PS5 Pro ஓட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். வாங்க போலாம். இது வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல 2024ல ரிலீஸ் ஆச்சு. இதுதான் PS5 Pro. இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா PS5 Slim. ஆக்சுவலாக அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து அதில் வந்து டிஸ்க்கு ப்ளஸ் டிஸ்க் ஸ்டோரேஜோட வந்திருக்கும். அதில் 2 ஆப்ஷன் இருக்குது, டிஜிட்டல் கன்சோல், டிஸ்க் கன்சோல்னு. இது வந்து இப்போ PS5 Pro வந்து ஒன்லி டிஜிட்டல் கன்சோல் தான் வந்திருக்கு. நம்ம டிஸ்க் வேணும்னா நம்ம டிஸ்க் மாட்டிக்கலாம், எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ஆமாம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 2 TB ஸ்டோரேஜ். PS5 Pro பார்த்தீங்கன்னா 1 TB ஸ்டோரேஜ் தான். இது ஸ்பீட் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். Wi-Fi 7 எனேபிள் இது ஈத்தர்நெட் இது. அப்புறம் 8 core 16 thread AMD Zen 2. ஸோ அதனால் இது கொஞ்சம் 26% கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ராசஸிங். அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம டிஸ்க் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து $73 அது வந்து PS5 இதுலேயே இருக்கும், ஸ்டோர்லேயே இருக்கும். அப்படிலாம் நீங்கள் அமேசானில், வால்மார்ட், பெஸ்ட் பை அதுமாதிரி இதில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம வந்து PS5 ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு வாண்ட் டு டெஸ்ட். ஸோ அவங்க பிஃபோர் அவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துடலாம், என்னுடைய ஃபால்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்தியாவில் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு ஆர்டர் போனோம். இதை பிஃபோர் தட் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலான்னு ஓகே ஓப்பன் பண்ணுறோம். நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதில்லை. இது ஃப்ரெண்டோட பர்மிஷனோட தான் ஓப்பன் பண்ணுறோம். ப்ராடக்ட் ஆனாலும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆக்சுவலாக மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்புவோம். ஸோ இதெல்லாம் கேபிள்ஸ். இதுதான் டியூவல் சென்சர் ஜாய்ஸ்டிக் சொல்லுவாங்க. இது கூட ஒன்று வந்துடும். இது வந்து கூட வந்து எக்ஸ்ட்ரா அந்த அட்டாச்மெண்ட் வந்து இது பின். இது இப்போ ஜாய்ஸ்டிக் வந்து இது வந்து சிங்கிள் பிளேயர் விளையாடுறது இந்த ஜாய்ஸ்டிக். இப்போ மல்டிபிள் பிளேயர்னா இன்னொரு ஜாய்ஸ்டிக் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், அது கூட வராது. இது HDMI கேபிள். இது வந்து இன்னொரு ஸ்பிளிட்டர் கூட, இது கூட தான் இருந்திருக்கு, பெரிய இருந்துச்சு. இதை வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த இது டிஸ்க் ஆட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் தான் PS5 Proவோட மேனுவல். இந்த சைடில் வந்து இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த இது அந்த எக்ஸ்டெண்டர் நம்ம டிஸ்க் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட் அதுவும் கேட்டிருக்காரு. அதுவும் கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து இப்போ அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் நான் அப்புறம் லேட்டராக அனுப்புகிறேன் சொல்லியிருக்கேன். டிஸ்க் ஆட் பண்ணுறது. ஓகே. ஸோ அது வந்து நான் லேட்டர் வீடியோவில் வந்து சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட வந்து வாங்கி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த தான் ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த பார்ட்டு தான்.
ஸோ இங்கே தான் வந்து நம்ம டிஜிட்டல் டிஸ்க்கை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கூட எக்ஸ்ட்ரா அந்த வளர்ந்த மாரி வருது. ஆனால் இது ஃபிட் ஆகுதில்ல, இதுக்கு பேட்சானது மாதிரி தான் இருக்கும் டிஜிட்டலுக்கு. அது இல்லாமல் இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல SSD இருக்குது. அப் டு 8GB வரைக்கும் நம்ம 8TB வரைக்கும் நம்ம வந்து SSD எக்ஸ்ட்ரா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்னலாக 2TB இருக்கும், எக்ஸ்ட்ரா 8TB வரைக்கும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பழைய ஃபியூச்சரில் அதுமாரி ஆட் பண்ணுற ஃபியூச்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அடுத்த ஃப்ரெண்ட் என்ன கேட்டார்னா கூட வந்து ஸ்டாண்டு வேணும் கேட்டார். இது ஒரிஜினல் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரவுண்டாக சிக்ஸில் இருக்கும். இதுக்கு மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ஸ்டாண்ட் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த அடியில் அப்படியே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இப்படி தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். இன்னொரு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே இந்த அடியில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டவுன் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நாங்கள் வாங்கினது ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்பனாக வைக்கிற மாதிரி வாங்கிட்டோம். ஆக்சுவலாக என்னென்ன வாங்கினோன்னா இது டுவெல் சென்சர் ஜாய்ஸ்டிக் வைக்கிற மாதிரியும் ப்ளஸ் USB கேபிள் எல்லாம் இருக்கிற மாதிரியும் வாங்கியிருக்கோம். புதுசாக வாங்குது. செக்ஷன் என்ன ஆகும் பண்ணுறோன்னா தனியாக ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணோம். இது வந்து இது சோனியோடது கிடையாது, ஜஸ்ட்டு இது அமேசானில் தனியாக ஆர்டர் பண்ணோம். இது வந்து ஏர் கூலரோடு இருக்கும். ப்ளஸ் அது டுவெல் சென்சர் ஸ்டாண்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதுலேயே USB இது இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் டுவெல் சென்சர் சார்ஜர் ஆர்டர் பண்ணல. மேபி ஃப்யூச்சரில் ஃப்ரெண்டு கேட்டால் வேணால் வாங்கி அனுப்பலாம். ஸோ இதில் யூஎஸ்பிலே சார்ஜ் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லை அந்த சார்ஜர் தனியாக சார்ஜர் ஸ்டேஷன் அதில் என்ன கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவர் ஃப்ரெண்டு வேணுன்னா இந்தியில் ஆர்டர் பண்ணிக்கிறாரு, இல்லை கேட்டார்னா வாங்க ஆர்டர் பண்ணி அனுப்புவோம். செகண்ட் டுவெல் சென்ஸ் இது தனியாக தான் வாங்கணும். ஆக்சுவலாக ஆனால் கூட பேக்கேஜ் கூட ஒன்று தான் வரும். ஒரு சில டைம் பண்டில் மாரி ஒரு சில டைம் ஆஃபர் கொடுப்பானுங்க. நாங்கள் இந்த வாட்டி அதை பார்க்கல. ஆக்சுவலாக இது கூட பண்டில் ஆஃபர் இல்லை PS5 Pro கூட. ஓகே, இது வந்து ஸ்டாண்டோட வாங்கியிருக்கீங்க? இது இல்லை, இது தனி செப்பரேட்டாக? ஆமாம், இது வந்து தனியாக ஆர்டர் பண்ணேன். ப்ளஸ் ஸ்டாண்டு தனியாக ரெண்டு ஒரே பேக்கேஜில் வந்துச்சு. ஓகே. ஸ்டாண்டு தான் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆக்சுவல் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சின்னதாக ரவுண்டாக ஆக்சுவலாக இருக்கும். இதுக்கு மட்டும் தான் வச்சுக்க மாதிரி இருக்கும். நான் இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதுலேயே இந்த டுவெல் சென்ஸும் வச்சுக்கலாம், ரெண்டும் வச்சுக்கலாம் ஸ்டாண்டு மாதிரி. பின்னாடி நம்மளோட CDஸும் கலெக்ஷன்ஸும் அதில் வச்சுக்கலாம். ரிமோட் ஒன்று நான் ஆர்டர் பண்ணல. ரிமோட் வந்து நம்ம தனியாக ஆர்டர் பண்ணோம். அது வேணும்னா இட்ஸ் லைக் இது நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இந்த OTT இப்போ ஃபயர் ஸ்டிக்லாம் இருக்குல்ல யூஸ் பண்ணுறாங்க, அதுமாரி இது அதுலேயே PS5 இருக்குது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நெட் ப்ரௌசிங் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாரி நம்ம நிறையா OTT பிளாட்ஃபார்ம்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் அது. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இந்த இதில் இந்த இடத்துல போர்ட் கனெக்ட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பிரித்து பார்த்தலாம். இதுதான் வந்து கூட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னா இதை ஃபிட் பண்ணுறது. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபிட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதிலே சார்ஜிங் இருக்குது. அந்த டுவெல் சென்சாருக்கு இதிலே சார்ஜிங் இருக்குது. ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜிங் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் அந்த டுவெல் சார்ஜ் தேவைப்படல. நான் அதை பற்றி நான் பார்க்கும்போது நான் தனியாக தான் சார்ஜ் பண்ண நினச்சேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் இதிலே இருக்குது.
ஸோ அப்போ டுவெல் சார்ஜ் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இது பார்த்தீங்கன்னா சி போர்ட்டில் வந்திருக்கு. இப்போ டைப் சியில் வந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஓடிஜி மாரி இதில் தான் ஆகும். PS4லாம் பார்த்தீங்கன்னா PS5 வந்து இது வந்து டைப் சியில் வந்துருக்கு. ஸோ ஒன்று இருக்குது, 2 சார்ஜ் போடுறது. ஸோ ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நான் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டு கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கேம் சும்மா விளையாடி காமிச்சிட்டு திரும்ப வந்து பேக் பண்ணிவிட்டு ஒரு இந்தியா பண்ணிட்டு காமிப்பேன்.